பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க மயிலு ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க. அங்க ஹோட்டல் ரூமுக்கு வெறும் 5000 ரூபாய் மட்டும்தான் கட்டணும்னு பார்த்தா மேற்கொண்டு 20000 ரூபாய் பணத்தை கட்ட வேண்டியதா இருக்கே. அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. உன் மாப்பிள்ளைய கூட்டிட்டு பேசாம சென்னைக்கு போ, மீதி பணத்தை அவரே கட்டிடுவாருன்னு ரொம்ப ஈஸியா சொல்றாங்களே. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மீனாவும் செந்திலும் அங்க சென்னைக்கு கிளம்பி போகும்போது மாமா அங்க செந்திலோட கையில வெறும் 1000 ரூபாயை கொடுத்து அனுப்புனாங்க. என் வீட்டுக்காரரும் மொத்த சம்பள பணத்தையும் மாமா கிட்டேயே கொடுத்துட்டாங்க. இப்ப நாங்களும் கிளம்பி போகும்போது மாமா ரொம்ப தாராளமா 1000 ரூபாயை கொடுத்தா அங்க ரூமுக்குன்னு மீதி பணத்தை எப்படி கட்ட முடியும்? இந்த விஷயத்த நான் இப்ப சரவணன் மாமா கிட்ட சொன்னா என்ன சொல்ல போறாருன்னு வேற ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு பயத்துல நிக்கிறாங்க மயிலு. அடுத்த நாள் காலையில இங்க கோமதி எப்பயும் போல மயிலுக்கிட்ட, என்ன மயிலு, நேத்தே எல்லா துணியும் எடுத்து வச்சிட்டு இருந்த, இன்னுமா நீங்க வெளியூர் கிளம்புறதுக்கு ஏற்பாடெல்லாம் செய்யல? ஆமா, சரவணன் அவங்க ஓனர்கிட்ட லீவெல்லாம் கேட்டுட்டான்ல. 3 நாள் நீங்களாவது போய் நல்ல சந்தோஷமா ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு பத்திரமா திரும்பி வாங்க. உங்க மாமாவும் வீட்டில் உள்ள எல்லா 3 ஜோடிங்களும் ஒன்று சேர்ந்து போவீங்கன்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் நீங்க மட்டும்தான் அவரோட பேச்சை கேட்டு நடக்கிறீங்கன்னு உங்க மேலதான் பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு உங்க மாமா. அதனால நல்லா ஜாலியா போய் சுத்தி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, ஆனா இங்க மயிலோட முகம் ரொம்ப வாடி போய் இருக்கு. மயிலுக்கு என்ன விஷயம்னு இங்க கோமதி கிட்ட சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. இப்ப சொன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரும். அதை எப்படி எதிர்கொள்றதுன்னு எனக்கு தெரியலையே. சரவணன் மாமாவோட சம்பள பணத்தை என்கிட்ட கொடுத்திருந்தா கூட இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது எப்படியாவது சமாளிச்சிருக்கலாம். என் பேச்சை கேட்காம பாண்டியன் மாமா கிட்டையும் கோமதி அத்தை கிட்டையும் முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டாரு. இப்ப என்ன பண்ணேன்னு தெரியல. பேசாம நாங்களும் ஊர் சுத்தி பார்க்க போகலன்னு மாமா கிட்ட சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க மயிலு. நான் போக விருப்பப்படலைன்னு மாமா கிட்ட சொன்னாலும் அங்க ரூமுக்குன்னு 5000 ரூபாய் பணத்தை கட்டிட்டு நீ இப்ப வெளியூர் போக மாட்டேன்னு சொல்றியான்னு அப்படியும் எனக்கு திட்டு தான் கிடைக்கும். என்ன பண்ணேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி திருன்னு முழிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ராஜியும் மீனாவும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன இந்த அக்கா சரவணன் மாமா கூட ரொம்ப சந்தோஷமா வெளியூருக்குலாம் போய் நல்லா சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டதே மயிலக்கா தானே. அப்புறம் எதுக்கு அவங்க முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை? எதை பத்தியோ யோசிக்கிறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க. எப்ப பார்த்தாலும் மொபைலையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த மொபைல்ல என்னதான் இருக்கு? ஒருவேளை நம்மள மாதிரியே நாம அங்க வெளியூருக்கு சுத்தி பார்க்க வரலன்னு உடனே மயிலக்காவும் நாமளும் போக வேண்டாம் அப்படின்னு ஒருவேளை யோசிக்கிறாங்களோ அப்படின்னு ராஜி கிட்ட சொல்றாங்க மீனா. அதுக்கு ராஜி சிரிச்சுக்கிட்டே, போங்க மீனாக்கா, நாம வெளியூருக்கு வரலன்னு மயிலக்கா சந்தோஷப்படுவாங்களே தவிர்த்து நாம வரலன்னு அவங்களாம் கண்டிப்பா கஷ்டப்பட மாட்டாங்க. 2 பேரும் சந்தோஷமா போயிட்டு வரட்டும். அதான் நாம வீட்டில் இருக்கலான்னு திட்டம் போட்டு எப்படியோ மாமா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டோம்ல. இனி அவங்க போனா என்ன, போகலன்னா நம்மளுக்கு என்னக்கா, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க ராஜி. அதுக்கு மீனாவும், நீ சொல்றதும் சரிதான் ராஜி, நீ ஏன் இப்பதான் யாருக்கும் தெரியாம ஹோம் டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிருக்க? இந்த மாதிரியான சூழ்நிலையில உடனே லீவெல்லாம் போட்டுட்டு இப்படி வெளியூருக்கெல்லாம் சுத்தி பார்க்க போனா அப்புறம் கிடைச்ச வேலையும் இல்லாம போயிடும். அது மட்டும் இல்லை, எனக்கும் அடிக்கடி ஆஃபீஸில் லீவ் எடுக்கிறதுலாம் சரினே தோணலை. எப்படியும் மயிலக்கா அங்கே சென்னைக்கு கிளம்பி போயிட்டா இந்த வீட்டில் நம்ம எப்பயும் போல் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம். மயிலக்கா நம்ம என்ன செஞ்சாலும், நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு வேவு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஏதாவது கொஞ்சம் பேசினா கூட என்ன பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க வந்து நின்றுவாங்க. ஆனால் இப்போ நான், நீ, அத்தை 3 பேரும் முன்னாடி இருந்த மாதிரியே ரொம்ப ஜாலியாக இருக்கலாம்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டுக்கு வந்த பாண்டியன், என்னம்மா மயிலு, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா? நாளைக்கு நீயும் சரவணனும் அங்கே சென்னைக்கு கிளம்பணும்ல. அப்புறம் பாண்டியன் சரவணன் கிட்ட, ஆமாடா சரவணா, உனக்கு ஏதாவது போக்குவரத்து செலவுக்குன்னு பணம் எதுவும் தேவைப்படுதா? தயங்காம கேளுடா. அதான் நான் நினச்ச மாதிரி உன் தம்பிங்க யாரும் உன் கூட வரலையே, நீயாவது போய் சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்டு வா. நீ என் சொல் பேச்சை கேட்கறதுனால உனக்கு என்ன வேணாலும் செய்யலான்னு நான் முடிவெடுத்துட்டேன். பணம் எதுவும் வேணும்னா என்கிட்ட கேளு, நான் கொடுத்து அனுப்புகிறேன், புரியுதா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சரவணன், அப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா, சென்னைக்கு போய் இறங்க டிக்கெட்டெல்லாம் போட்டு கொடுத்துட்டீங்க, அங்கே ஹோட்டலில் ரூமையும் புக் பண்ணி கொடுத்துட்டீங்க, 5000 ரூபா பணம் வேற கட்டியிருக்கீங்க. அது மட்டும் இல்லைப்பா, அங்கேயே சாப்பிட்றதுக்கு எல்லாமே தந்துடுறதுனால அந்த பணத்துலேயே எல்லாத்தையுமே நாங்கள் முடிச்சுட்டு சீக்கிரமாக திரும்பி வந்துடுறோம். என்கிட்ட ஏதோ 1500 ரூபா 2000 ரூபா இருக்குப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் மேற்கொண்டு பணம்லாம் தரவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இதை பார்க்கும்போது மயிலுக்கு ரொம்ப கோபம் வருது. மாமாவே பணம் தரேன்னு சொல்லும்போது பணத்தை வாங்காமல் பணம்லாம் வேண்டாம், என்கிட்ட 2000 ரூபா பணம் இருக்குன்னு என் வீட்டுக்காரர் சொல்கிறாரு. கல்யாணமாகி முதல்ல பொண்டாட்டியை வெளியூர் கூப்பிட்டு போகிறோம், நல்ல அவள் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், கொஞ்சம் பணம் கைவசம் இருந்தால் நல்லதுன்னு நினச்சி இங்கே பாண்டியன் மாமா கொடுக்குற பணத்தை வாங்காமல் அதெல்லாம் வேண்டான்னு சொல்கிற என் வீட்டுக்காரரை நான் என்னன்னு சொல்கிறது? என் மனசை இவர் என்னைக்கும் புரிஞ்சுக்க போகிறதே இல்லை. அப்படி வெளியூர் போனாலும் அந்த 2000 ரூபா பணம் பத்துமா? அந்த பணத்தில் இவர் எனக்கு என்னென்னலாம் வாங்கி தருவார், எங்கெல்லாம் கூப்பிட்டு போய் சுற்றி காமிப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு சரவணனை பார்த்து ரொம்பவே கடுப்பாகிறாங்க மயிலு. இதை பார்த்துட்டு இருந்த மீனா சிரிச்சுக்கிட்டே ராஜிக்கிட்ட, இதே மாதிரி தான் நாங்களும் சென்னைக்கு கிளம்பும்போது
வரும்போது எவ்வளோ பணம் வேணும்னு மாமா கேட்டாங்க. அப்புறம் ரொம்ப தாராளமாக 1000 ரூபா பணத்தை கொடுத்து அனுப்புனாங்க. இப்போ சரவணன் மாமாவும் பணம் தாங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா 500 1000 ரூபாயோ கொடுத்து சமாளித்து அங்கே சென்னைக்கு அனுப்பி விட்டுருப்பாரு நம்ம பாண்டியன் மாமா. இது தெரியாமல் பாவம் மயிலக்கா மனசுக்குள்ளே ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி மயிலை பார்த்து சிரிக்கிறாங்க மீனா. இங்கே கோமதி கிச்சனில் தனியாக நின்று வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. மயில் பயந்துக்கிட்டே அந்த ஹோட்டல் ரூமுக்கு மேற்கொண்டு 20,000 ரூபா பணம் கட்டணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்திருந்த மெசேஜை பார்த்துக்கிட்டே அங்கே நின்றுட்டு இருக்கும்போது கோமதி, ஏ மயில் நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட அங்கே கையில் இருந்த மொபைலில் அங்கே டேபிள்லே வச்சுட்டு மயில் அங்கே கிச்சனில் போயிட்டு கோமதிக்கு உதவி செய்ய போயிடுறாங்க. இங்கே மீனாவும் ராஜுவும் எப்பயும் போல் பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மயில் கிச்சன்லேருந்து வந்து அந்த மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. திரும்பியும் அவங்க கிச்சனுக்கு போகிறாங்க. இப்படியே 2-3 தடவை மயில் பண்ணிக்கிட்டே இருக்கிறத மீனா நோட் பண்ணிட்டு, ஆமாம் ராஜி, அப்படி அந்த மொபைலில் என்னதான் இருக்குன்னு மயிலக்கா ஓடி ஓடி வந்து அந்த மொபைலையே பார்த்துட்டு போகிறாங்க. ஒன்றுமே புரியலையே, பேசாமல் அந்த மொபைல் எடுத்துட்டு வா என்னன்னு பார்ப்போம். அந்த மொபைலில் எதையோ பார்க்கும் போதெல்லாம் மயிலக்காவோட முகம் மாறுது. ரொம்பவே பயந்த மாதிரி இருக்காங்க. காலையிலேருந்தே மயிலக்கா அங்கே சென்னைக்கு போகிற சந்தோஷம் அவங்க முகத்தில் கொஞ்சம் கூட இல்லை. மொபைலை பார்த்து பதட்டத்திலேயே இருக்காங்க. போராஜி, நீ போய் அந்த மொபைல் எடுக்கிறியா, என்ன ஏதுன்னு பார்ப்போமே, அப்போ தானே நம்மளுக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்ல உடனே ராஜி, அக்கா அவங்களோட மொபைலை நான் எடுக்கிறது தப்பு இல்லையா, அப்படியே நான் எடுத்தாலும் அவங்க அந்த சமயம் வெளியில் வந்து பார்த்துட்டாங்கன்னா என்னை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அக்கா, நான்லாம் மயிலக்காவோட மொபைலை தொடக்கூட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி. அதுக்கு மீனா, அப்படியெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது, நாம் ஏதாவது முக்கியமான விஷயம் பேசும்போது ஒட்டு கேட்குறாங்கல்ல அந்த மயில், அது மட்டும் இல்லை, நாம் ஏதாவது தப்பு செஞ்சால் கூட மாமா கிட்ட எப்படி போட்டு கொடுக்குறாங்க, அவங்களோட மொபைலில் பார்க்குறதுல மட்டும் என்ன தப்பு இருக்குது, நானே போய் பார்க்குறேன் மொபைலில் அப்படி என்ன தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு மீனா இங்கே மயிலோட மொபைலை எடுத்து பார்க்குறாங்க. ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்க அங்கே ரூமோட வாடகை இன்னும் 20,000 ரூபா பணம் கட்டணும் அப்படின்ற உண்மை மீனாவுக்கு தெரிய வருது. இதை பார்த்த மீனா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இது, இந்த மயிலக்கா ரூமை புக் பண்ணும்போது வெறும் 5,000 ரூபா கட்டினா போதும், ரூம் வாடகையும் அங்கே சாப்பாடு செலவுன்னு எல்லாமே இந்த 5,000த்துக்குள்ளேயே அடங்கிடும்னு சொன்னாங்களே, இதை நம்பி தானே மாமா 5,000 ரூபா பணத்தை ஆன்லைனில் கட்டலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இப்போ என்னவோ மேற்கொண்டு ரூமுக்காக 20,000 ரூபா பணம் செலவு பண்ணணுன்னு வந்திருக்கே, இவ்வளோ பணத்துக்கு என்ன செய்ய போகிறாங்க, இந்த விஷயம் நம்ம மாமாவுக்கும் தெரியாதே அப்படின்னு பேரதிர்ச்சி அடைஞ்ச மீனா இந்த விஷயத்த உடனே ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜி, என்னக்கா சொல்கிறீங்க, மயிலக்கா மொத்தம் 25,000 ரூபாய்க்கு ரூமை புக் பண்ணியிருக்காங்களா, அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு தானே மயிலக்கா செஞ்சுருக்காங்க, நம்மளையும் மாமாவையும் நல்லா ஏமாத்திருக்காங்க. ஆனால் நாம் எங்கேயும் வெளியூர் போகணும்னு நினச்சா மாமா வெறும் 1000 ரூபாயை கொடுத்து அனுப்பிடுவாங்க. என்னதான் இருந்தாலும் மயிலக்காவை மாமாவே பார்த்து சரவணன் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போய் அவங்களுக்கு கிடைக்கிற சலுகை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனாலும் மயிலக்கா செஞ்சது பெரிய தப்பு, கொஞ்சம் ஓவராக தான் போயிருக்காங்க மயிலக்கா. ஆமாம், இந்த விஷயம் மாமாவுக்கு தெரியாதே, அப்புறம் இவ்வளோ பணத்துக்கு அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்க உடனே மீனா, அதுக்காக தான் மயிலக்கா திருன்னு முழிச்சுக்கிட்டு செல்லையே பார்த்துட்டு இருக்காங்க போல. நான் நினைக்கிறேன் மயிலக்காக கூட இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை, ஏதோ 5,000 ரூபான்னு சொல்லி புக் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த மெசேஜை பார்த்த உடனே மயிலக்காவுக்கு உண்மை தெரிய வந்திருக்கும், ரூமோட முழு வாடகை 20,000 ரூபா இன்னும் பாக்கி கட்டணும்னு. அதனால தான் என்ன பண்ணேன்னு தெரியாமல் இங்கே சென்னைக்கு போகிற சந்தோஷமும் இல்லாமல் மயிலக்கா இவ்வளோ சோகமாக இருக்காங்க அப்படின்னு மீனா நடந்த எல்லா விஷயத்தையும் ரொம்பவே தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் மயிலும் சரவணனும் அங்கே ஹனிமூனுக்காக சென்னைக்கு கிளம்பிட்டு இருக்க வீட்டில் உள்ள எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. என்னதான் இந்த ராஜி, மீனா, கதிர், செந்தில்னு இங்கே ஹனிமூனுக்கு போக மாட்டேன்னு சொன்னாலும் என் பேச்சை கேட்டு நடக்கிற சரவணனும் மயிலுமாவது வெளியூருக்கு போய் சந்தோஷமாக இருந்துட்டு வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு பாண்டியன். இங்கே பாண்டியன் மயிலுக்கிட்ட, ஏமா மயில், உனக்கு ஏதாவது செலவுக்குன்னு பணம் தேவையா அப்படின்னு கேட்க, ஆமாம் மாமா அப்படின்னு சொல்லிடலான்னு மயில் நினைக்க, ஆனாலும் என் வீட்டுக்காரரே பணம் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறமா நான் பணம் வேணும்னு சொன்னால் மற்றவங்க எல்லாம் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாமா, அதான் உங்கள் பையன் 2,000 ரூபா பணம் வச்சுருக்காங்கல்ல, அதை வச்சு நாங்கள் சமாளிச்சுக்கிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி முகத்தை சுளிக்கிறாங்க மயில். அந்த சமயம் மீனா சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் மயிலக்கா, வெறும் 2,000 ரூபா கொண்டு போகிறீங்க, அப்புறம் எப்படி உங்கள் ரூம் வாடகை 20,000த்தை நீங்கள் கட்ட போகிறீங்க, ரூம் வாடகை 20,000ன்னு சரவணன் மாமாவுக்கும் பாண்டியன் மாமாவுக்கும் தெரியுமா அப்படின்னு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. மீனா இப்படி உண்மையை சொன்னதை கேட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் ஷாக் ஆகுறாங்கன்னா பாண்டியனும் சரவணனும் இன்னொரு பக்கம் பேரதிர்ச்சி அடைகிறாங்க. பாண்டியன் மீனா கிட்ட, என்னப்பா மீனா இப்படி சொல்ற, அதான் நம்ம மயில் எல்லாரும் முன்னாடியுமே அந்த ரூம்ல தங்குறதுக்கும் சாப்பாடு செலவு மொத்தத்துக்கும் சேர்த்தே 5,000 ரூபா பணம் தான் செலவாகணும் சொல்லி ஆன்லைன்லயும் கெட்டிருச்சேப்பா பணத்தை, அப்புறம் மேற்கொண்டு 20,000 ரூபா பணத்தை ரூமுக்காக கொடுக்கணும் நீ சொல்றியேப்பா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா?
மயில் உங்களை மாதிரியே நல்லா படித்த பிள்ளை, அவளுக்கு தெரியாதாப்பா நம்மளால் எவ்வளோ பணத்துக்கு அங்கே ரூமெல்லாம் புக் பண்ண முடியும்னு. சரியாக தான்ப்பா பண்ணியிருப்பா. நீ ஏன் இப்படி இடையில வந்து அவங்க கிளம்பிட்டு இருக்கும்போது இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் மீனா சொல்கிறத நம்பாமல், ஆமாப்பா மயில், மீனா சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? நீங்கள் அங்கே போய் தங்குறதுக்கு ரூமு வெறும் 5000 ரூபா தானா, இல்லை மேற்கொண்டு 20000 ரூபா பணம் கட்டணுமா அப்படின்னு பாண்டியன் கேட்க, என்ன சொல்கிறதுனே தெரியாமல் மயில் கண் கலங்கிக்கிட்டே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க, பதில் பேச முடியாமல். உடனே சரவணன், ஏ மயில், அதான் அப்பா கேட்குறாருல்ல, ரூம் வாடகை வெறும் 5000 தானா, இல்லை மேற்கொண்டு 20000 ரூபா கட்டணுமா, நீ உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். உடனே மயில் பதில் பேச முடியாமல், அது மாமா, நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன் மாமா, ஆனால் கொஞ்சம் பயந்துட்டேன் மாமா. ஏற்கனவே நான் ஒழுங்காக வாசிக்கல போல. அந்த ரூம் வாடகை 5000 ரூபான்னு தான் முதல்ல போட்டிருந்தது. ஆனால் அதுக்கப்புறமா மெசேஜ் அனுப்பியிருக்காங்க மேற்கொண்டு 20000 ரூபா பணத்தை கட்டணும்னு. எனக்கு என்ன பண்ணனே தெரியல மாமா அப்படின்னு சொல்லி மயில் மெதுவாக அழுதுகிட்டே எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்ல, இதை கேட்ட பாண்டியனுக்கு ரொம்பவே கோவம் வருது. என்னம்மா மயில், நீ படிச்சிருக்க, உனக்கு எல்லாம் தெளிவாக தெரியும், நீ கரெக்டாக ரூமை புக் பண்ணுவேன் நம்பி தானம்மா நான் 5000 ரூபா பணத்தையும் கொடுத்து புக் பண்ண சொன்னேன். இப்போ இப்படி பண்ணி வச்சிருக்கேன், மேற்கொண்டு 20000 ரூபா பணத்துக்கு நான் எங்கே போகிறது? அதுவும் ரூமில் தங்கவும் சாப்பிடவும் 20000 பணமா? அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், நான் சொன்ன இடத்துல நீங்கள் 2 பேரும் போய் தங்கினா அங்கே நீங்கள் பணம்னு எதுவும் கொடுக்க வேண்டாம், அங்கேயே தங்கிக்கலாம், அங்கேயே சாப்பாடும் நீங்கள் சாப்பிட்டுக்கலான்னு. என் பேச்சை கேட்காம நீங்கள் என்னவோ ஹோட்டலில் தான் போய் ரூம் எடுத்து புக் பண்ணி அங்கே தான் நாங்கள் இருப்போம்னு சொல்லி, இப்போ பார்த்தியா மேற்கொண்டு 20000 ரூபா பணத்தை கெட்டினாதான் அந்த ஹோட்டல்லையே நீங்கள் தங்க முடியும். அந்த ஹோட்டல் வேண்டான்னு அந்த ரூமை நம்ம புக் பண்ணதை கேன்சல் பண்ணால் கூட அந்த 5000 ரூபா பணம் கிடைக்காது போலையம்மா. என்னம்மா மயில், உன்னை நம்பினதுக்கு இப்படி பண்ணிட்டியே, இவ்வளோ பணம் நம்ம கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாண்டியன் கோவத்தில் மயிலை திட்ட ஆரம்பிக்க, இங்கே சரவணன் மயிலை பார்த்து முறைக்கிறாரு. ஏன் மயில், பணத்தோட அருமை உனக்கு தெரியாதா? பொறுப்பாகவே நடந்துக்க மாட்டியா? அதான் படித்த பிள்ளைங்க மீனா ராஜின்னு இருக்கும்போது அவங்க கிட்ட கேட்டாவது நீ ரூமை புக் பண்ணியிருக்கலாம்ல. பேசாமல் எங்கள் அப்பா சொன்ன மாதிரியே அவர் சொன்ன இடத்துல போய் தங்கியிருந்தா இவ்வளோ செலவும் ஆயிருக்காது. நல்லபடியாக அங்கே சுற்றி பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு வீட்டுக்கும் திரும்பி வந்திருக்கலாம். நீ எடுத்த இந்த முடிவால வீணா பணம் போனது மட்டும் இல்லாம பேசாம நம்ம ஹனிமூனுக்கு எங்கேயும் போகாம வீட்டிலே இருந்துக்கலாம் அப்படின்னு கோவமா சொல்றாரு சரவணன். உடனே மயில் அழுதுகிட்டே சரவணன் கிட்ட, நீங்களுமா என்ன நம்ப மாட்டீங்க, தெரிஞ்சே நான் இப்படி பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல ஹோட்டல் ரூமை புக் பண்ணும்போது 5000 ரூபா தான் நினச்சி தாங்க புக் பண்ணேன். அப்புறமா மேற்கொண்டு 20000 ரூபா பணம் கட்டணும்னு வந்த மெசேஜை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது. ஆனால் பணத்துக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் எங்கள் அம்மா கிட்ட கூட கேட்டேன். ஆனால் உங்ககிட்டையும் பாண்டியன் மாமா கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல ரொம்பவே பயந்து போயிட்டேன். அதனால தாங்க நான் இவ்வளோ சோகமாக அங்கே ஹனிமூனுக்கும் கிளம்புனேன். ஆனால் மீனா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு மாமா கிட்ட சொல்லிட்டாங்க. நான் என்னங்க செய்கிறது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்க, உடனே பாண்டியன், ஏம்மா மயில், நீ செஞ்ச வரைக்கும் போதும். நீங்கள் 2 பேரும் ஹனிமூனுக்கு நீ எங்கேயும் போகவும் வேண்டாம், வரவும் வேண்டாம். பேசாமல் வீட்லேயே இருங்க. ஏற்கனவே 5000 ரூபா பணத்தை வீணாக செலவு செஞ்சாச்சு. மேற்கொண்டு 20000 பணத்தை தரக்கூடிய நிலைமையில நான் இல்லை. போன பணம் போனதாகவே இருக்கட்டும் மயில், ஆனாலும் நீ பொறுப்பு இல்லாமல் நடந்துக்க போய் இப்போ பாரு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 5000 ரூபா பணம் வீணாக போச்சு. இல்லை, அந்த பணத்தை நீ தர போறியா, இல்லை உங்கள் அம்மா தான் வந்து தரப்போகிறாங்களா அப்படின்னு சொல்லி பாண்டியன் மயிலை பிடிச்சி வெளுத்து வாங்குறாங்க. இங்கே மயில், எங்கள் அம்மா கிட்ட பணம் இருந்தால் நான் எதுக்கு இப்படி இருக்க போகிறேன், எங்கள் அம்மா தான் உதவி செய்யவே மாட்டேன்னு ஃபோனை வேற கட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பதில் பேச முடியாமல் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. என் வீட்டுக்காரரும் நானும் சந்தோஷமாக ஹனிமூனுக்கு போக போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்படி எல்லாத்தையும் பேக் பண்ணி வாசல் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமா மீனா இந்த உண்மையை எல்லார் முன்னாடியும் போட்டு உடைக்க, நான் இனி ஹனிமூன் போக வாய்ப்பே இல்லாமல் பண்ணிட்டாங்களே மீனா, இப்போ என்ன பண்ணுறது, என் சந்தோஷம் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, பாண்டியன் மாமா என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காரு. நான் வேணும்னே இந்த விஷயத்த தெரிஞ்சு செஞ்சுட்டேன்னு அவரும் நினைக்கிறாரு. இங்கே சரவணன் கோவமா மயிலுக்கிட்ட, அதான் நம்ம ஹனிமூனுக்கு எங்கேயும் போகலான்னு தெரிஞ்சு போச்சுல்ல, பெட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ரூமில் வை அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போன மயிலை சரவணன் திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏன் மயில், இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சிருந்தோம் நேற்றே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் அப்பா கிட்ட மெதுவாக எடுத்து சொல்லி என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணியிருப்பேன்ல. இப்போ பார்த்தியா, மீனா மூலமாக அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வர போய் அப்பா உன் மேலே எவ்வளோ கோவப்பட்டு பேசினாருன்னு. நீயும் படித்த பிள்ளை தானே, எதையும் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு சரியாக விசாரித்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு புக் பண்ண மாட்டியா? உன்னால் இப்போ 5000 ரூபா வீணாக போச்சு. என் மாத சம்பளத்தில் ஒரு பங்கை இப்படி வீண் பண்ணியிருக்க. அப்புறம் அப்பாவுக்கு உன் மேலே கோவம் வராமல் என்ன ஆகுமா? நீ செஞ்சதெல்லாம் நினைக்கும் போது எனக்கே கோவம் வருது. பணத்தோட அருமை உனக்கு கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது, பொறுப்பாகவும் நடந்துக்க மாட்டேங்கிற. நீ செஞ்சது பெரிய தப்பு மயில். என்னதான் இருந்தாலும் பணத்தை இப்படி நீ வீண் பண்ணியிருக்கவே கூடாது. எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு கடையில் நின்று சம்பாதிக்கிறாரு. இது வரைக்கும் என் தம்பிங்க 2 பேரும் அப்பா பேச்சை மீறி அப்பா கிட்ட கேட்காம கடை கல்லால இருந்து பணத்தைன்னு எடுத்ததே இல்லை. அப்படிதான் எங்களை வளர்த்துருக்காரு.
ஆனால் நீ என்னடானா இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி பணத்தை வேற இப்படி தேவையில்லாமல் வீண் செலவு பண்ணி ஏமாந்து போய் நிற்கிற. இப்போ பணமும் இல்லை, ஹனிமூனுக்கு போக போகிறோம், சென்னைக்கு முதல் முறையாக போக போகிறோன்ற சந்தோஷத்தில் இருந்தேன். அந்த சந்தோஷமும் இல்லாமல் போச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் மயிலு. இனியாவது பொறுப்பாக நடந்துக்க. எப்படியாவது நான் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சாவது அப்பாவுக்கு அந்த 5000 ரூபா பணத்தை நான் திருப்பி கொடுத்தாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். எங்கள் அப்பா நம்ம கல்யாணத்துக்குன்னு அங்கே இங்கேன்னு கடனை வாங்கி ஆடம்பரமாக கல்யாணத்தை நடத்த எவ்வளோ செலவு செஞ்சுருக்காருன்னு தெரியுமா? கொஞ்சமாவது அப்பாவை பற்றி யோசிக்காமல் இப்படியெல்லாம் பண்ணிட்டியே அப்படின்னு சரவணன் கோவத்தில் மயிலை வாய்க்கு வந்தபடி திட்ட, இங்கே மயில் எனக்கு மட்டும் இதெல்லாம் தெரியுமா? அது மட்டும் இல்லை, நானும் ஹனிமூனுக்கு போய் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன். நான் செஞ்ச இந்த செயலால் ஹனிமூன் போக முடியாமல் போயிடுச்சே. அது மட்டும் இல்லை, பாண்டியன் மாமா நினச்சிருந்தா கண்டிப்பாக அனுப்பியிருக்கலாம். வெறும் 20000 ரூபாய்க்காக ஹனிமூனே போக வேண்டான்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அம்மாவும் நானும் போட்ட திட்டம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இங்கே பாண்டியன் மாமாவும் என் வீட்டுக்காரர் சரவணன் மாமாவும் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல. 5000 ரூபா பணத்தை பேசாமல் அம்மா கிட்ட வாங்கி மாமா கிட்ட கொடுத்துடலாமா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க மயில். எப்படியாவது சமாளிச்சிடலாம், நல்லபடியாக சரவணன் கூட ஹனிமூனுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு யோசித்த மயில் மீனாவால் பாண்டியனுக்கு உண்மை தெரிய வந்ததாலையும் ஹனிமூனுக்கு போக முடியாமல் கண்ட கனவெல்லாம் ஒன்றில்லாமல் ஆகி அங்கே அழுதுகிட்டே நிற்கிறாங்க மயில். இங்கே ராஜு மெதுவாக மீனா கிட்ட, அக்கா நீங்கள் இந்த உண்மையை சொல்ல போய் தான் பாண்டியன் மாமா கோவத்தில் அவங்க 2 பேரையும் இங்கே ஹனிமூனுக்கே போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பேசாமல் சொல்லாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மீனா, என்ன ராஜி பேசுகிற? வீட்டில் நடக்கிற எல்லா விஷயமும் நம்ம பாண்டியன் மாமாவுக்கு தெரியணும்னு அடிக்கடி மயிலக்கா தானே சொல்லுவாங்க. அதை யோசனை பண்ணி தான் பாவம் மயிலக்காவை பற்றி நானும் சொன்னேன். ஆனாலும் பணம் இல்லாமல் அவங்க எப்படி போய் சென்னையில் ரூம் வாடகையெல்லாம் கொடுக்க முடியும்? இந்த உண்மை பாண்டியன் மாமாவுக்கு தெரியலனா தான் பெரிய பிரச்சனை வரும். அதனால தான் நான் சொன்னேன். ஆனால் நான் சொன்ன இந்த உண்மையால் மயிலக்காவும் சரவணன் மாமாவும் இப்படி சென்னைக்கு போக முடியாமல் ஆகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இந்த உண்மையை நான் சொல்லியிருக்க மாட்டேன். என்கிட்ட இருந்த பணத்தையாவது கொடுத்து மயிலக்கா கிட்ட எப்படியாவது போய் அங்கே சென்னையில் சந்தோஷமாக இருந்துட்டு வாங்கன்னு நான் நல்லபடியாக அனுப்பி வச்சுருப்பேனே அப்படின்னு சொல்லி, இங்கே இன்னொரு பக்கம் மீனா, நான் செஞ்ச இந்த செயலால் பாவம் மயிலக்கா அங்கே சென்னைக்கு போக முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. ஆனால் மயில் இந்த மீனாவால் தான் நான் இப்படி அழுதுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி மீனாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க.